ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். இதுதான் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் இப்போ உள்ள கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா திரௌபதி மர்மு. இவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரைபல் உமன் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் கோவாலேருந்து வந்த ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் இவர் தான். 2 உமன் பிரசிடென்ட் இருக்காங்க, இது வரைக்கும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரதிபா பட்டேல், ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் திரௌபதி மர்மு. இவங்க தான் கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் ஸ்டேட். அப்புறம் ரெப்ரசன்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 52 வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 53 வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து சொல்லுது. ஆர்டிகல் 54 வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி சொல்லுது. அடுத்து 55 வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுது. இதில் 56 வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து எத்தனை வருஷம், 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. 61 வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் 62 வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ஃபில்லிங் வேக்கன்சி ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுது. 52ல் ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து 53ல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா அவங்களோட என்ன அப்படின்னு சொல்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை பற்றி சொல்லுது. அடுத்து 54 வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி சொல்லுது. அடுத்து 55 வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுது. அடுத்து 56 வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. 61 வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் பிரசிடென்ட். 62 வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ஃபில்லிங் வேக்கன்சி ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது ரீஎலெக்ஷன், பிரசிடென்ட்டோட ரீஎலெக்ஷன் பற்றி சொல்கிறது தான் 62. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி பார்த்து பாரோம். ஆர்டிகல் 52 வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லுது. 53 வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுது. செலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எப்படி நடக்கும்னா ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக நடக்கும். அடுத்தது மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அடுத்த எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட் போடுவாங்க. இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக நடக்கும். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இதில் ஓட் போடுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஓட்டுனா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். லோக்சபா, ராஜ்யசபா, எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாருமே ஓட் போடுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன். அடுத்த குவாலிஃபிகேஷன், பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். அடுத்தது லோக்சபாவோட எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கணும். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணக்கூடாது. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து பிரசிடெண்டோட டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ, 5 இயர்ஸ். இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்த கவர்னர், ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் டேக்கன் இன் பிரசிடென்ட் நேம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் டேக் பண்ணுவார். அடுத்த லெஜிஸ்லேட்டிவ் பவர், சம்மன் அண்ட் ப்ரொடியூஸ் பார்லிமெண்ட். அடுத்தது ஃபஸ்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டை எவ்ரி ஈச் இயர் எப்போவுமே யாரை அட்ரஸ் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவார். பில்ஸ்க்கு வந்து அசெட் கொடுப்பாரு. அசெட் கொடுக்குறது யார், பிரசிடென்ட் தான். இஷ்யூ ஆர்டினன்ஸ் டு பார்லிமெண்ட் வென் நாட் இன் செக்ஷன். அடுத்த மிலிட்ரி பவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த ஆர்ம் ஃபோர்ஸ். அடுத்து அப்பாயிண்ட் சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஜுடிஷியல் பவர்னால் பேர்டன் கொடுப்பாரு. அடுத்தது ரிப்ரி கொடுப்பாரு. அப்புறம் ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டி சென்டென்ஸ் எக்ஸ்பெஷலி இன் டெத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து விடுவிச்சு இவங்களுக்கு டெத்து கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த டெத்து வேண்டாம் அவங்களுக்கு நார்மலாக அவ்வளோ தண்டனை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் பிரசிடென்ட் கையில் கொடுப்பாங்க. அதை கருணை மனுபடி தள்ளுபடி பண்ணுவாங்கள்ல, டெத்து அது. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி எமர்ஜென்சி பவர்ஸ்னால் நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352. அதில் வந்து வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அப்புறம் ஆர்ம்டு ரிபல்ஷன். அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356, ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி இன் ஸ்டேட். அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360. எப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு த்ரெட் இருக்கோ அப்போ இது நடக்கும். இது 2 தடவை இந்த வரைக்கும் வந்திருக்காங்க இந்தியாவில். அடுத்தது பொசிஷன் இன் இந்தியன் சிஸ்டம் வந்து அடுத்த பொசிஷன் இன் இந்தியன் சிஸ்டம் வந்து பிரசிடென்ட் இன் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அடுத்தது அஃபிஷியல் ரெசிடென்ஸ் வந்து ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், ஒன்லி பிரசிடென்ட் எலெக்டட் ட்வைஸ். 2 தடவை எலெக்ட் பண்ண ஒரே பிரசிடென்ட் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் தான். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஆர்டிகல் 52 to 60 வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஒன்லி எலெக்டட் பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், அது சொல்லியாச்சு. அடுத்த டேர்ம் வந்து 5 இயர்ஸ். ஆர்டிகல் 52 to 62. These are all about the President of India. Thank you for watching. Subscribe to XK Academy.